ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். எல்லா காரியங்களையும் நீர் சரிப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வசிமா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் வழியை ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நடக்கும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லுவாரே ஆனால் அது நிச்சயமாய் அதை நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் வருகிறது போகிறது, பிரயாசப்படுகிறோம், செயல்படுத்துகிறோம், எவ்வளவு விரும்புகிறோம். ஆனாலும் சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, நெருக்கங்கள் காணப்படுகிறது, வேதனைகள் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அதை தியானித்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். வாய்க்க பண்ணுதல் அப்படின்னா அது செழிப்பு உண்டாக்குகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற ஒரு காரியம் அது என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு காரியம், அல்லது தேவன் ஏற்படுத்துகிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ அவைகள் எல்லாம் நின்று போன காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், நெருக்கப்பட்ட காரியங்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்ம எடுக்கிற முயற்சிகளில காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்துல உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுவதனால நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். கர்த்தரை தேடுதல் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு வந்து அவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது அதுதான் கர்த்தரை தேடுதல். அல்லேலூயா. கர்த்தரை தேடுதல் என்று வரும்போது தேவ சமூகத்தை தேடுதல், தேவ சமூகத்துல நின்று அவருடைய சமூகத்துல நம்ம வாய் விட்டு மனம் விட்டு பேசுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. உலகத்துல எல்லாருக்கிட்டையும் பல காரியங்களை பேசுகிறோம். பல காரியங்கள் பேசுகிறது, அது நமக்கு வேதனையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரிடத்துல பேசுகிற வார்த்தை மட்டும்தான் அது நமக்கு நல்ல பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷங்க கிட்ட பேசுறோம்னா ஒண்ணுக்கு பதிலா 9 சொல்லி அதை காயப்படுத்துகிற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. சொல்லாதது சொன்னதை சொல்லதை என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உசியா கர்த்தரை தேடின நாட்களில அவனுக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். அவன் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தானோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடினானோ, எப்பொழுதெல்லாம் செபித்தானோ அதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்த தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி, எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். அல்லேலூயா. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. மேலே இருந்ததான ஆறு, மேலே இருந்ததான தண்ணீர், மேலே இருந்ததான மேகமண்டலம், அதை தாவீது நகரத்துக்கு கீழ் நோக்கி அவன் கொண்டு வருகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆறு உண்டாக்க வேண்டுமேயானால், ஒரு கால்வாயை உண்டாக்க வேண்டுமேயானால் சாதாரண காரியம் அல்ல. அதுக்கு நிறைய பிரயாசங்கள் படணும், உழைக்கணும், அதுக்கு கண்விழிப்பு தேவை. அந்த எசேக்கியா ராஜா காரியங்களை செய்தான். கர்த்தர் அவனுடைய முயற்சியை வாய்க்க பண்ணினார், அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணி அவனை திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிற ஒரு தெய்வமா இருந்தார். அல்லேலூயா.
அப்ப காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்ம எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்துல உசியா போன்று ஜெபிக்கிறோமோ, பிரயாசப்படுகிறோமோ, அந்த பிரயாசங்களை நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரயாசமே இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நமக்கு வாய்க்காது. அதுல முக்கியமான பிரயாசம் தேவ சமூகத்துல வந்து தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனிடத்துல பேசுவது, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது, தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, இப்பொழுதும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, பரிசுத்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள், அசுத்தமானவைகளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியிலே கொண்டு போங்கள். ஹல்லேலூயா. அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியிலே கொண்டு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவங்களை நம்மை விட்டு, சபையை விட்டு, ஜனங்களை விட்டு வெளியிலே கொண்டு போக வேண்டும், எடுத்து போடணும். ஹல்லேலூயா. அப்ப பாவங்களை எடுத்து போடணும் அப்படின்னா அது என்ன பாவம் என்பதை முதல்ல தெளிவு தெரியணும். நம்ம ஆராதனை நேரங்களில சொல்லுகிறோம், அறிக்கை செய்யுங்க. அது திருவிருந்த டைம்ல சொல்றோம், பாவங்களை அறிக்கை செய்துட்டு அதுக்கு பிறகு திருவிருந்த எடுங்க என்று சொல்லுகிறோம். 2 நிமிடம் கொடுக்கிறோம். 2 நிமிஷத்துல நம்முடைய குறைகளை அறிக்கை செய்ய முடியுமே, ஆனால் கண்டிப்பா முடியாது. அப்ப ஏற்கனவே அவைகளை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு தேவ சமூகத்துல என்கிட்ட இனிமேல் கர்த்தரிடத்துல என் மனசாட்சி என்னை பார்த்து சொல்லுகிறது, திருவிருந்து எடுக்கிற நேரத்துல நான் குறைவில்லாமல் இருக்கிறேன், எந்த பாவமும் என்னிடத்துல இல்லை என்று சொல்லி என் மனசாட்சி சொல்லுமே, ஆனால்தான் அங்கே பாவங்களை முற்றிலும் நம்ம விட்டு அறுபட்டு போனதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களோடு கூட திருவிருந்து எடுக்கும் போது அது வேதனை கொண்டு வருகிறது, வியாதியை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது பாவங்களை, அது எப்படி, என்ன பாவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், கண்டறிய வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கும். சாக்கு சாக்கா சில வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா துணி தினாலும் அப்படி அப்படியே கிடக்கும், சாக்கு சாக்கா பொருட்கள் இருக்கும். சில வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசி, கொஞ்சம் அரிசி, கைப்பிடி அரிசி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடங்கள்ல இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, எல்லாம் அரிசி இருக்கு, பொருட்கள் இருக்கு என்று சொல்லி நினைப்போம். ஆனா அதுக்குள்ள நடுவுல சின்ன சின்ன பூச்சி, கரப்பாம்பூச்சி, மற்ற காரியங்கள் இருக்கும். அது எப்போ அந்த பூச்செல்லாம் இருக்கிறது தெரியும் அப்படின்னா, எதெல்லாம் அமுக்கிக்கிட்டு இருக்கோ அந்த அமுக்கப்பட்ட அந்த பொட்டலங்கள் எல்லாம் தூக்கி வெளியில வீசினா தான், அல்லது தூக்கி எடுத்தா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் தெரியும். இப்ப பாவமும் அது மாதிரிதான். பாவம் எப்படி ஒரு மனிதன் கண்டறிய முடியும் அப்படின்னா, தேவ சமூகத்துல வரணும், ஆண்டுடைய ஆலயத்துல வரணும். ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது மட்டும்தான் நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். ஜெபம் பண்ணாம நான் பாவி என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஜெபம் பண்ணினா தான் அந்த பாவங்கள் வெளிப்படுத்தப்படும். பாவம் எங்க இருக்குதோ அங்க ஜெபம் வராது. பாவம் இருக்கிற இடத்துல தேவனை துதிக்க தோணாது. பாவம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு காரியமும் நல்லதாகவே தோன்றாது. அல்லேலூயா. அப்ப இங்க பாவம் என்கிற ஒரு காரியத்தை கண்டறிய வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்குது. அதுக்குதான் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரும்போது அல்லது தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, நான் யார் ஆண்டவரே, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், இதுக்கு தடையாக இடையூறாக என் வாழ்க்கையில, என் சிந்தனையில, என் பார்வையில, என் செயல்பாட்டுல ஏதாவது இருக்குமேயானால் என்னை ஒரு விசை கழுவும் என்று சொல்லி சொல்லுவது ஈஸி. ஆனா அது என்ன பாவம் என்னிடத்துல இருக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பாவம் என்கிட்ட இருக்கு? பாவம்னா மொத்தமா ஒரே வார்த்தையை பாவம் என்று சொல்லிட முடியாது.
பாவம் என்று சொல்லி வரும்போது பல காரியங்கள் இருக்கிறது. அந்த சில காரியங்கள் நம்ம செய்து நமக்கு பாவமாகவே தெரியாது. சில காரியங்கள் தெரியும், தெரிஞ்சிருந்தும் நம்ம மனசாட்சி சொல்லும் இதை செய்யாதன்னு சொல்லும். நம்ம அதையும் மீறி சொல்லுவோம் இந்த ஒரு தடவை மட்டும். செய்யும்போது மனதுல ஆண்டவர் போராடினா கூட அதை மீறி செய்யும் போது கர்த்தரை உதாசீனப்படுத்திட்டு அப்படியே நம்ம அமைதலா இருந்துருவோம். ஆனால் ஒரு தவறை செய்து முடித்ததுக்கு பின்பு ஒரு மனிதனுக்கு இருதயம் வாதிக்கும், இதை நம்ம செஞ்சிட்டோமே என்று சொல்லி வாதிக்கும். அது வாதிக்கப்படும் போதுதான் அவன் பாவி என்பதை உணர்கிறான். அல்லேலூயா. அந்த பாவி என்கிற உணர்வை அவனுக்குள்ள வரும்போது அங்கே அறிந்து என்ன என்று சொல்லி அதை தூக்கி வீசுவதற்கு முயற்சி செய்யும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை பரிசுத்த ஸ்தலத்தில் சர்வாங்க வாசிமா சர்வாங்க தகன பலியை செலுத்தாமலும் சர்வாங்க தகன பலி செலுத்தாமல் பாவ நிவர்த்தி கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. ஆராதனைக்கு முன்பதாகவோ ஜெபிப்பதற்கு முன்பதாகவோ தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது அங்கே தகன பலி இட வேண்டிய அவசியமா இருக்குது. தகன பலி என்று சொல்லி வரும்போது சரீரம் முழுவதையும் தனித்தனியாக எடுத்து அதை பரப்பி வைத்து அதற்கு பின்பு ஆண்டவரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வருவதற்கு எதிர்பார்த்து காத்திருந்து அந்த அக்கினி இறங்கி அந்த சரீரம் முழுவதையும் சுட்டெரிக்கப்படுமே ஆனால் மட்டும்தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் அங்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ தகன பலியிட வேண்டியது கட்டாயமான உண்டா இருக்கிறது. அங்கே எதெல்லாம் தகன பலியிட்டார்கள் அப்படின்னா, மாடுகளை காளைகளை கொண்டு வந்தார்கள், கடாக்களை கொண்டு வந்தார்கள், குட்டிகளை கொண்டு வந்தார்கள், எல்லாவற்றையும் சேர்த்து பலியிட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்கள், பெண்கள், குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள் யாவரும் சேர்ந்து ஆராதித்து யாவரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய இடங்களில் தகப்பன் ஜெபிக்கிற தகப்பனும் தாயும் ஜெபிப்போம், பிள்ளைகளை தூங்க விட்டுருவோம், அது பாட்டில் தூங்கிட்டு கிடக்கும். அல்லது பிள்ளைங்க ஜெபிக்கும், தகப்பன் தூங்குவார். அம்மா ஜெபிப்பாங்க, பிள்ளைகளும் அப்பாவும் தூங்குவாங்க. அப்படின்னா யாரு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னை தகன பலியாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிமா. தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனைகளின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பாவ அறிக்கை எங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்திலே பாவ அறிக்கை வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே பாவ அறிக்கை, கர்த்தருடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம இருக்கிற இடம் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடமா இருக்கணும். அல்லேலூயா. நாம வந்த விதமாவே வந்துட்டு வந்த விதமாகவே போகிறத கர்த்தர் விரும்பவில்லை. முதலாவது ஆராதனையில நம்மை சுத்திகரிக்க வேண்டும், இரண்டாவது நம்முடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டும் சுத்திகரிப்பு இருக்கும் போதுதான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். 16வது வசனத்தை வாசிமா. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தின் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய சகல அசுத்தத்தையும் ஆலயத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தை விட்டு சகல அசுத்தத்தையும் நீக்க வேண்டும். கட்டிடமாகிய ஆலயத்தை விட்டு நீக்க வேண்டும். நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை விட்டும் சகல அசுத்தத்தையும் நீக்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. அப்போ சகல அசுத்தங்களும் நீக்கப்படும் போது அங்கே அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? கீதரோன் என்கிற
ஆற்றுக்கு பக்கத்துல அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கீதரோன் அப்படின்னா பாவங்களை சிதறடிக்க பண்ணுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, பாவங்களை சிதறடிக்கிற ஒரு இடம். அப்ப தேவ சமூகத்துல வந்தாதான் பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும், பாவம் சிதறடிக்கப்படும், திரும்ப அந்த பாவங்கள் நம்மிடத்துல வராது. எந்த ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா, பாவத்தை அறிக்கை செய்யாமல் மன்னிப்பு கிடைக்காது. பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் எசேக்கியாவின் காரியத்தை வாய்க்க பண்ணினது போல நம்முடைய காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பிரபுக்களை கூட்டிக்கிட்டு காலையில எழுந்து ஆலயத்துக்கு போனான். அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 குட்டிகளையும் 7 வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு போனான். அல்லேலூயா. காலையில எழுந்தான், அவனோடு கூட சில பேரை கூப்பிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஆலயத்துக்குள் போனார்கள். அங்கே பாவ நிவாரண பலியாக சில காரியங்களை அங்க ஒப்பு கொடுத்தார்கள். அங்க இழக்க முன் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்துக்கு முன்பதாக வரும்போது அந்த பாவங்களை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, பலியிட 100% முழு மனதாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தியாக இருதயத்தோடு செயல்படுத்தும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 29வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர்கள் பூரிகைகளையும் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. கீத வாத்தியங்களையும் பிடித்திருந்தார்கள், பூரிகைகளையும் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. கீத வாத்தியங்கள் என்று வரும்போது தேவனை புகழ்ந்து பாடினார்கள். அல்லேலூயா. இசைகள் வந்தது, பாடல்கள் வந்தது. பாடல் பாடும்போதே பாவங்களை உணர்ந்து பாடுகிறவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆராதிக்கும் போதே வெறுமையான பாடல்களை பாடி அப்படி போறதுக்காக அல்ல, பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே நம்ம தேவனுக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிற நாம அந்த பாடல் வரிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் நம்முடைய பாவங்களை உணர்த்தும், அந்த பாடல் வரிகள் நம்மை ஆறுதல் படுத்தும், அந்த பாடல் வரிகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும், அந்த பாடல் வரிகள் நம்மோடு கூட இருந்து நடத்தும். இது யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் லேவியர்களும் ஆசாரியர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியன் குடும்பத்தை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியன் குடும்பத்தை ஊழியத்திற்கென்று அழைத்தார். தேவனுடைய அழைப்பு அவர்கள் மேல விழுந்தது. 12 கோத்திரங்களில 11 கோத்திரத்தை விட்டு அங்கே லேவியின் கோத்திரத்துக்கு மட்டும் ஏன் அந்த அழைப்பு கொடுத்தார்? ஆனா தேவன் அதன் மேல ஒரு திட்டத்தை வைத்தார். அல்லேலூயா. இப்போ ஒரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் சும்மா இவங்க நடத்திடுவாங்க என்பதற்காக கொடுக்கப்படலை. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்களால எல்லாம் செஞ்சிட முடியும் என்பதற்காக அல்ல, தேவன் அவர்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறதுனாலதான் அந்த பொறுப்புகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பொறுப்புகளையும் அந்த லேவியர்கள் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய விசுவாசிகளை ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு விதங்களிலும் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அது பல விதங்களில் இருக்குது. ஜெபமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருக்கென்று செய்வதற்கு அத்தனை பேரும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். லேவியன் கோத்திரம் அழைக்கப்பட்ட கோத்திரம்.
தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்திலையும் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். இப்ப ஆசாரியர்கள் சொன்ன உடனே என்ன, நம்ம மேக்சிமம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மேய்ப்பன், ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆண்கள் ஜெபத்தை நடத்துவதற்கு சகோதரர்கள் கையில கொடுக்கிறோம் அப்படின்னா அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம். இப்ப பிள்ளைகள் பாடல் பாடுறாங்க, ஆராதனை நடத்துறாங்கன்னு சொல்லும்போது அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் சரி, தெரிந்து எடுக்கப்பட்டவர்களும் சரி, பாவ அறிக்கை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. பலிபீடத்தின் மேலே பலியிடணும். எதன் மேல பலியிடணும்? சும்மா கண்ட இடத்திலும் பலியிடுவதற்கு கர்த்தர் விரும்பல. பலிபீடத்தின் மேலே, குறிக்கப்பட்ட ஸ்தானத்திலே, குறிக்கப்பட்ட இடத்துல, குறிக்கப்பட்ட சூழ்நிலையில, குறிக்கப்பட்ட நேரத்துல கர்த்தரை ஆராதிக்க, அவரை ஆராதித்து அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு, அல்லேலூயா, அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடாமல் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வரவே முடியாது. எந்த காரியத்தையும் அறிக்கையிடும் போதுதான் அந்த காரியங்களை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு சென்றான். அவன் மட்டும் போகல, காலையிலே எழுந்து புறப்பட்டு அத்தனை பேரையும், யார் யாரெல்லாம் வந்தார்களோ அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு தேவாலயத்துக்கு போனான். தேவாலயத்துக்கு போய் அங்க பலிபீடத்திலே பலி செலுத்தினான். அல்லேலூயா. அப்போ அந்த பலிபீடத்துல பலியை செலுத்துவது அப்படின்னா 100% என்ன நடந்தாலும் கர்த்தர் மட்டும்தான் இதை செய்து முடிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோட பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் சேர்த்து கண்டிப்பா அதை செய்து விட வேண்டும். 26வது வசனத்துல திரும்பவும் அவர் சொல்லுகிறார், லேவியர்கள் தாவீதின் கீத வாத்தியங்களை எடுத்து வாசித்தார்கள். ஆசாரியர் பூரிகைகளை பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. பூரிகைகள் அப்படின்னா சத்தம் எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய நாவிலிருந்து புறப்பட பண்ணுவதற்கு நாம் தேவனை ஆராதிக்கும் போது பலிபீடத்துல 100% ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. 100% ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது தேவன் வானத்தில் இருந்து எலியா தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசிகள், அங்க ஏற்கனவே 850 பேர் இருந்தாங்க. 400 பேர் ஒதுங்கி போயிட்டாங்க. இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 2 பேரும் சேர்ந்து 850 பேர் எசபேல் கூட்டிட்டு வந்த அந்த தீர்க்கதரிசிகள். அதுல 400 பேர் ஒதுங்கிட்டாங்க. திரும்ப 450 பேர் ரொம்ப எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர்கள் கட்டின பலிபீடத்தை உடைத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் கட்டுகிற காரியத்துல தான் நம்மளும் இருக்கிறோம். மனிதர்கள் சொல்லுகிற காரியத்தை தான் பெருசா எடுத்துக்கொள்ளுகிறோம். மனிதர்கள் செய்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளாமலே போய்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனால் இங்க பலிபீடத்துல அவர்கள் கட்டின பலிபீடத்தை உடைத்து நொறுக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி போய் நேருக்கு நேரம் நின்று உடைத்து நொறுக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னாக்க கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எலியாவோ எல்லாவற்றையும் உடைத்துட்டு அவ புதுசா கட்ட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. புதுசா கட்டி அதன் மேல விறகை அடுக்கி அதற்கு மேல தண்ணீரை ஊற்றி அதற்கு மேல சந்து சந்தாக பித்து வைத்ததான அந்த காலையை வைத்து அதற்கு பின்பு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்வது பெரிய விஷயம் கிடையாது. அறிக்கை செஞ்சிடலாம், அதை விடணும். 1. 2வது பலிபீடத்துல அறிக்கை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ட இடத்துலயும் போய் நம்ம உட்கார்ந்து அறிக்கை செய்ய முடியாது. குடும்பமா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கோம், அந்த இடத்துல நம்முடைய குறைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன செஞ்சிட முடியாது.
ஆண்டவரே நான் என்ன தவறு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல இருந்ததான அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த உறவுல சரியில்லை என்று நம்ம மனசு சொல்லுமே, ஆனால் நம்ம பாவிதான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞான ஸ்நானத்தை எடுத்திருந்தாலும், ஊழியத்தின் பாதையில வந்தாலும், தொடர்ந்து ஆராதிக்க வந்தாலும், தேவனுக்காக நம்ம வாழ்க்கை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருந்தாலும், எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி என் மனசாட்சி சொல்லுமே, ஆனால் நான் பாவிதான். ஆனா அதை அறிக்கை செய்து, பலிபீடத்தில் அறிக்கை செய்து, அவைகளை விட்டு விட்டு தேவனை பாவ அறிக்கை செய்து முடித்ததுக்கு பின்பு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுதான் பாடலும் இசையும். அல்லேலூயா. பாடலும் இசையும் அதிகமா வருகிறது எப்படின்னா, குறைவில்லாமல் நம்மளை அறிக்கை செய்துவிட்டு அதை செய்யும் போது, அந்த துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, பலிபீடத்துல முற்றிலும் 100% அர்ப்பணிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியாவின் காரியத்தை வாய்க்க பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக 29வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். பலியிட்டு தீர்ந்த போது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தாழ்மை, அதாவது தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். சகையு என்கிற மனுஷனுக்கு நமக்கு தெரியும். அவன் ரொம்ப ஷார்ட்டான மனுஷன். இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் அவனுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவன் மரத்துல ஏறான். ஏறி பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவன் அருகில வந்தார். மரத்துக்கு மேல அண்ணாந்து பார்த்தாரு. சகவே சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றார். அல்லேலூயா. நீ பாவின்னு சொல்லல, நீ குற்றவாளின்னு சொல்லல, நீ என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லல. உன் வீட்டுக்கு வரணும் என்று சொன்ன உடனேயே அவன் ரொம்ப ஆசையோட பைய இயேசுவை வீட்டுக்கு வர்றதுக்காக எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கிறான். இவன் ஆயத்தம் செய்ய 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 அவனிடத்துல காணப்பட்ட குறைகளை அவன் உணர்கிறான். அல்லேலூயா. அவன்கிட்ட காணப்பட்ட குறைகளை உணர்ந்து சொல்லுகிறான், நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தேன்னா நான் எத்தனை தடையை கொடுக்கிறேங்கிறான், நாளத்தனையாவா நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அநியாயமா வாங்கியிருந்திருப்பேனே ஆனால், நான் அநியாயமா பேசியிருந்திருப்பேனே ஆனால் அதுக்கு தண்டனை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவன் அநியாயமா வாங்கியிருந்தா எல்லாம் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, மனசாட்சியில திருப்தி வரும் வரைக்கும் பாவ அறிக்கை செய்யணும். என் மனசுக்கு நான் ஜெபிக்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணும் போது என் மனசுக்கு ஒரு திருப்தி வந்து, இனிமே என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எனக்கு பதில் உண்டு, என்கிட்ட எந்த குறையும் இல்லை என்று சொல்லி மனசாட்சி சொல்லும் வரைக்கும் என்கிட்ட என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி வரும் பொழுதுதான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. 29வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் ஆனதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையானது இந்த ஊழியத்தை தான் செய்யுது. அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவுகள் காணப்படும் போது குறைவுகளை கண்டுகொள்ளாமல் போய்கிட்டோமானால், அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் நீதியை விட்டு வழி விலகி போகும்போது அவனை கூப்பிட்டு எச்சரிக்க வேண்டும். அப்படி எச்சரிப்போ நீ செய்யல அப்படின்னா அந்த இரத்த பலியை உன் மேல கேட்பேன். நீ அவனை கூப்பிட்டு எச்சரிப்பாய, ஆனால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி சொல்லும் போது ஒருத்தர் இடத்துல குறைவு காணப்பட்டா, ஒருத்தர் குற்றம் காணப்பட்டா கூப்பிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. அல்லேலூயா.
அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நாங்க அப்படிதான் செய்வோம், இதை கேட்க நீ யார் என்கிற நிலைமைகள் கடந்து வரும். அல்லேலூயா. அந்த வசனத்துல சொல்லும் போது ஒருவருக்கொருவர் ஒருவரிடத்துல குறைகள் காணப்படும் போது அதையும் மன்னித்து அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று குறைகளை சுட்டி காட்டி அந்த குறைகளில் இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒருவருக்கொருவர் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுத்து பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தான் எசேக்கியா ராஜா. அந்த எசேக்கியா ராஜாவினுடைய அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். அங்கே எசேக்கியா ராஜாவின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே லேவியரும் ஆசாரியரும், அதாவது அழைக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அங்கே பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னா பாவ அறிக்கை செய்யாம அவர் பிரசங்கம் பண்ணா அது ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா. அது அவருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, சபைக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு சபையானது வளர்ந்து பெருகுவதற்கு காரணம், ஒரு சபையிலே ஆசீர்வாதம் உண்டாவதற்கு காரணம், சபையானது பிரயாசப்பட்டு அந்த பிரயாச காரியங்களை நிறைவேற்றி முடிப்பதற்கு காரணம் அங்க பாவ அறிக்கை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஒவ்வொரு நபருக்குள்ளும் பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்துல புத்தியோடு கூட செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. 2 நாளாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. அல்லேலூயா. சுத்தாந்தம் அத அறிக்கை செய்வதற்கு மனசில்லைன்னா கூட, அதை செய்ய விரும்பலன்னா கூட தேவன் கிருபையாய் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் அறிக்கை செய்கிறோம், சில நேரங்களில் அறிக்கை செய்யாமல விட்டு விடுகிறோம். நான் செய்வது சரிதான் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அறிக்கை செய்ய பரிந்து பேசுகிற ஒரு எசேக்கியா இருந்தான். அல்லேலூயா. யாரெல்லாம் சொன்னதுக்கு கேட்கலையோ அவங்களுக்காக பரிந்து பேசினான். யார் பாவங்களை அறிக்கை செய்யலையோ அவர்களுக்காக பரிந்து பேசினான். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேசும்போது நாம ஒருவருக்காக ஒருவர் தேவ சமூகத்துல பரிந்து பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பரிந்து பேசுவதுனா என்ன? அவங்களை காப்பாத்தும். அல்லேலூயா. ஒருத்தர் அடிபட்டு ரொம்ப பலவீனப்பட்ட நிலைமையில அவர் யாருன்னே தெரியாம இருக்கிறார், மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம். டாக்டர்கிட்ட போன உடனே என்ன சொல்லுவோம்? எப்படி ஆகிலும் அவர் பரிந்து பேசுவது. அந்த இக்கட்டு வரும்போது, அந்த நெருக்கங்கள் வரும்போது, ஒருவேளை அவங்க நமக்கு பல தீங்குகளை செஞ்சிருக்கலாம், நம்மளை வேண்டாம் நீ உதாசீனப்படுத்தி ஒதுங்கி இருக்கலாம். பல காரியங்கள், உறவுகள் எல்லாமே நிறைய அப்படிதான் இருக்குது. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஆபத்து என்று வரும்போது அங்க பரிந்து பேசுகிற ஒரு எசேக்கியாவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சில வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக கூட பரிந்து பேசுவதற்கு பெற்றோர் இடம் கொடுக்காத சூழ்நிலைகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. அல்லேலூயா. கேட்ட சொல்லுங்க, வேணும் ஆடின ஆட்டத்துக்கு பதில் வேணும் என்று சொல்லி அதுக்கு சில காரியங்களை சொல்லி அப்படியே நோகடிக்கிற கூட்டங்களுக்கு நடுவிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை எசேக்கியா செய்ததினால எசேக்கியா செய்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா ஆ, ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்பினது, ஆ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ம், அசிரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, ஆ, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து ஆ, உன்னை பரிகாரம் பண்ணுகிறாள். ஆ. எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். ம். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? அப்போது 36வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆ, அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை 80,000 பேர். அல்லேலூயா. 1,80,000 பேரை ஒரு தூதன் அங்கே வந்து சனகரிப்பினுடைய நிந்தையை, ரப்சாக்கேனுடைய நிந்தையை மாற்றி போடுவதற்காக ஜனங்களுக்காக எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் போய் தேவனுடைய சமூகத்தில் நின்றார்கள். அல்லேலூயா. தன்னுடைய ஜனத்திற்காக அவன் பரிந்து பேசுகிற ஒரு எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி கூட்டிட்டு தேவ சமூகத்துல போய் அவங்க பரிந்து பேச ஆரம்பிக்கும் போது அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு தேவதூதனை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவதூதன் வந்தது மாத்திரமல்ல, ஆச்சரியப்படும் அளவுக்கு இவங்க காரியங்களை வாய்க்க பண்ணி எல்லா சூழ்நிலைகளையும் அப்புறப்படுத்தின ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 24 வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். மனப்பூர்வமாக எசேக்கியா ராஜா ஆலயத்திற்காக 1000 காளைகளை கொடுத்தான். அப்படிதானே? 7000 ஆடுகளையும் கொடுத்தான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பெரிய பணக்கார ராஜா. அவன் ஒருத்தன் மாத்திரம் அதை செஞ்சிடலாம். ஏன் அவன் ஒருத்தன் மாத்திரம் செய்யாம எல்லாரையும் கொடுக்க வைத்தான் அப்படின்னா, எல்லாரும் கொடுத்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிக்காக ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. அவ ஒண்ணு மட்டும் கொடுக்கல, எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எல்லாவற்றைக்கும் நமக்கு என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறதோ அத்தனை ஊழியங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களிலே சரி, நான் தசம்பா காணிக்கை கரெக்டா கொடுத்துட்றேன், அப்புறம் எதுக்கு மற்றதுக்கு கொடுக்கணும்? நான் சந்தாவுக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் மிஷனரி காணிக்க கொடுக்கிறேன், அப்புறம் எதுக்கு கொடுக்கணும்? நமக்கு என்னென்ன காரியங்களுக்கு ஊழியங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிந்ததை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்ம சபையில ஒரு நபர் மாசத்துக்கு ஒரு 20 ரூபாய் மிஷனரி ஊழியத்துக்கு நம்ம கொடுப்போமே, ஆனால் கிட்டத்தட்ட மாதத்துக்கு நமக்கு 2000 வரும். ஒரு நபர் 20 ரூபா கொடுத்தா கூட, அதை நான் குறைச்சு சொல்றேன். அப்ப இதை நம்ம ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பும் போது, ஒரு மிஷனரியினுடைய உணவுக்காகவோ வஸ்திரத்திற்காகவோ அல்லது ஒரு இடம் வாங்குவதற்காகவோ கட்டடம் கட்டுவதற்காகவோ அது ஒரு சின்ன காரியங்கள். இப்ப நம்ம சபையில இருந்து ஒரு 2000 ரூபாய் அனுப்புறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 2000 சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சபையிலும் இருந்து 2000 அனுப்புனா கூட ஒரு ஊழியக்காரருடைய இடம் வாங்குவதற்கு கட்டடம் கட்டுவதற்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா
நம்மை போல விடுதலையாய் ஊழியம் செய்ய, விடுதலையாய் ஜெபிக்க, விடுதலையாய் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு அங்கே வட மாநிலங்களில் இருக்கிற மிஷனரிகளுக்கு ரொம்ப குறைவான காரியங்கள். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இந்த காரியங்களை சொல்லுங்கள். சிறுவர் ஊழியங்கள் இருக்கிறது, வாலிபர் ஊழியங்கள் இருக்கிறது, மாணவர்கள் ஊழியங்கள் இருக்கிறது, ஆண்கள் ஊழியங்கள் இருக்குது, பெண்கள் ஊழியங்கள் இருக்குது. இவைகள் எல்லாவற்றையும் அவன் பிரயாசப்பட்டு எஸ்ஐகே ராஜா செய்தது போல நாமளும் செய்யணும். அல்லேலூயா. நாம செய்து கொண்டிருக்கிறோம், முடிஞ்ச சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. அல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாரும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். இது கொடுக்கிறது மன சஞ்சலத்தோடு கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சஞ்சலப்பட்டு தேவனுக்கு செய்தா அது நமக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அல்லேலூயா. 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 அப்போ நம்ம சஞ்சலம் இல்லாமல், யார் மொபைல அடிக்குது கொஞ்சம் பாருங்க. சஞ்சலப்பட்டு தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டாம். சஞ்சலம் இல்லாமல் செய்யும் போது அதை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஊழியத்திற்கும் அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். 3வது வசனம். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய அந்தி சந்தியில செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி ஓய்வு நாட்களிலும், ஓய்வு நாளில கொடுக்க வேண்டியது, மாத பிறப்புகளிலும், மாத பிறப்புகளில கொடுக்க வேண்டியது, பண்டிகைகளிலும், பண்டிகைகளில கொடுக்க வேண்டியது, செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை தன் கொடுத்தான். ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். அல்லேலூயா. ஆலயத்தின் காரியங்களுக்காக செய்யணும், அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கணும் என்று சொல்லி நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுல இருந்து நம்ம கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எனக்கு வருமானம் கம்மி தான், ஆனா அந்த வருமானம் கம்மியிலையும் நான் கரெக்டா கொடுத்துடுறேன் என்கிற ஒரு நிலைமை வரும்போது கர்த்தர் அதற்கான நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதற்கான பலனை கொடுப்பார். விரயமான செலவுகளுக்கு உட்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரியரும் லேவியரும், ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுத்த ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். போதும். அல்லேலூயா. நான் கொடுக்கிறேன், அதனால நீங்களும் கொடுங்க என்று சொல்லி தன் தேசத்தின் பிரஜைகளுக்கு அவன் கட்டளை கொடுத்தான். அவன் கொடுத்ததை அப்படி அவர்களும் செய்தார்கள். அல்லேலூயா. எசேக்கியாவின் காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனும் கொடுத்தான், அவனோடு கூட இருக்கிறவர்களும் கொடுத்தார்கள். அப்ப எல்லாரும் கொடுக்கும் போதுதான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 5வது வசனம். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும், இஸ்ரவேல் புத்திரர் இந்த வார்த்தைகளை கேட்ட போது தானியத்திலும், திராட்சரசத்திலும், எண்ணெயிலும், தேனிலும், நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. சகலத்திலையும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். பரிபூரணம்னா என்ன? குறைவில்லாமல், 5 பைசா கூட குறையில்லாம. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 10,000 சம்பளம் வருகிறது, மாதம்னு 10,000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுல 1000 ரூபாய கண்டிப்பா தசம பாகமாக தேவனுடைய சன்னிதானத்துல நான் கொண்டு வந்து படைக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது? பரிபூரணமாக கொடுத்தான். செலவுகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்துல கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதை பரிபூரணமாய் கொடுக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்று சொல்லும் போது அங்க ஆசாரியர்களுக்கு அங்கே தசம பாகங்களை 100க்கு 100% சரியாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. 100%
தசம பாகத்துல 100%, வருமானத்துல 100% சொல்லல, தசம பாகத்துல 100% கண்டிப்பாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படின்னா வருமானத்துல 10ல் 1 பகுதியை கர்த்தருக்கு பரிபூரணமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பரிபூரணமாய் கொடுக்க 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 கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாய் நடத்தி கொடுக்கிறவரா இருக்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போம். யூதா பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும், யூதா பட்டணத்தில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும், மாடுகளிலும் தசம பாகத்திலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். 4 மாதங்கள் அது சேர்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 4 மாதங்கள் கொண்டு வந்து குறைவில்லாமல் பரிபூரணமாய் 4 மாதங்கள் அதை சேர்த்தார்கள். அல்லேலூயா. அது குவியல் குவியலாக வைக்கப்பட்டது. அப்புறம் அது எண்ணப்பட்டதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? அல்லேலூயா. 7வது வசனம். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கப்படும் போது கண்டிப்பா நமக்கு புகழ்ச்சி உண்டாகும். அது பரிபூரணமாய் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புகழ வைப்பார். அல்லேலூயா. 10வது வசனம். சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். அல்லேலூயா. என்னைக்கு தசம பாகத்தை நம்ம கர்த்தருக்கென்று பரிபூரணமாய் கொடுக்க முன்வந்து அதை கொண்டு வர ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு பின்பு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்கும் போது பரிபூரணமாய் கொடுக்க ஆண்டவர் அந்த மனப்பூர்வமாய் கொடுத்து பரிபூரணமாய் கொடுக்கும் போது நாம செய்கிற அத்தனை காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். முதல்ல பார்த்தோம், பாவங்களை கண்டறிந்து அதை அறிக்கை செய்யும் போது அப்படியே கண்களை மூடின நிலைமையில ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தின காரியங்கள், உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள், உம்மை விட்டு விலகி சென்ற காரியங்கள், உம்மையும் என்னையும் பிரித்த காரியங்கள் எவைகளெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்ததோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை ஒரு விசை இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. பலிபீடத்தின் மேல குறித்த இடத்துல வந்து நாங்க அறிக்கை செய்ய வந்திருக்கோம். குறித்த இடத்துல, எங்களுக்கென்று நியமித்த இடத்துல நாங்க பலியிடும்படிக்கு வந்திருக்கிறோம். எங்க பலியை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அழைக்கப்பட்ட நாங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எங்க மனசாட்சியில திருப்தி வரும் வரைக்கும் எங்களை அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் குறைகளை எங்களை விட்டு மாற்றுங்க கர்த்தாவே. பரிசுத்தத்தை ஆண்டவரே நாங்கள் அடைவது மாத்திரமல்ல, அநேகரை பரிசுத்த பாதையில நடத்துகிற அந்த பாத்திரங்களாக எங்களை நடத்தும். பாவத்துல கிடக்கும்போது அவனை கூப்பிட்டு எச்சரி. நீதியை விட்டு வழி விலகி போகும்போது அவனை கூப்பிட்டு எச்சரின்னு சொன்னீங்க கர்த்தாவே. இந்த நேரத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீங்கள் தாழ்த்தினதுனால எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி எங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எஸ்ஐயா தீர்க்கதரிசியும் எஸ்ஐகே ராஜாவும் தேவ சமூகத்துல போய் ஆண்டவரை பரிந்து பேசின போது அந்த பரிந்து பேசி அபயமிட்ட வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அவர்களுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பினீரே. எந்த நாளிலே நாங்கள் கர்த்தாவே எங்களுக்காகவும் எங்கள் ஜனங்களுக்காகவும் நாங்கள் பரிந்து பேசும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவதூதனை
நீர் அனுப்பி தருவீராக ஆண்டவரே. ஏசப்பாமை துதிக்கிறோம். மனப்பூர்வமாய் கொடுத்து, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்து ஆண்டவரே, தசம பாகங்களிலும் ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே நாங்கள் பரிபூரணமாய் கொடுத்து திருப்தியாய் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுக்கப்பட்ட நாள் முதல் நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இன்றைக்கு திருப்தியாய் சாப்பிட முடியாமல், மீதம் எடுக்க முடியாமல் தடைகளாய் காணப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எங்களை விட்டு மாற்றி இந்த நாட்களிலே நாங்கள் எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இஸ்ரவேலிலும் யூதேயா ஜனங்களிலும் ஆண்டவரே தேவனுக்காக எழும்பி நிற்கிற அப்படிப்பட்டவர் அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே தருவீராக ஆண்டவரே. நாங்கள் திருப்தியாய் கர்த்தாவை சாப்பிட்டு திருப்தியாய் மீதம் எடுத்து தேவனுடைய சமூகத்துல மகிமையாய் களிகூற எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் வலது கரத்தை உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுட்டு சொல்லுவோமா, எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இந்த மாதத்திலே கர்த்தாவே இதுவரைக்கும் தடைபட்டிருக்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணுவதாக, குறைவுபட்ட காரியங்கள் வாய்க்க பண்ணுவதாக ஆண்டவரே. தடுமாறி கொண்டிருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. தவித்து நின்ற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்கள் கையை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரே நீ சகலத்தையும் வாய்க்க பண்ணி திருப்தியாக்கி மேன்மை அடைந்து அநேகருக்கு மத்தியில நாங்கள் சாட்சியா நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.